டாடா குழுமம் 1 கோடி ரூபா ஒவ்வொரு உயிரிழப்புக்கும் கொடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. எதுக்காக? ஏர் இந்தியா விமானம், அதாவது போயிங் 787 என சொல்லக்கூடிய ரக விமானம் இப்போது அகமதாபாத்தில் நொறுங்கி சுக்குநூறு ஆச்சு பார்த்தீங்களா? அந்த விமானத்தில் பயணித்த பயணிகள் 241 பேர் இறந்துருக்காங்க. அத்தனை பேர் குடும்பத்துக்கும் 1 கோடி ரூபா நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இந்த ஏர் இந்தியா விமானம் எதனால கீழே விழுந்து இப்படிப்பட்ட ஒரு விபத்து நடந்தது அப்படின்றது தான் பெரிய கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கெல்லாம் விட தெரியணும் அப்படின்னோம்னா பிளாக் பாக்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போது பிளாக் பாக்ஸ் கைக்கு வந்துருச்சு. இந்த பிளாக் பாக்ஸில் என்னெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்றத தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சாமானியனாக சில விஷயத்தை நம்ம பகிர இருக்கோம். என்னென்னு பார்த்தோம்னா, இந்த ஃப்ளைட்டு அகமதாபாத்லேருந்து லண்டனுக்கு செல்லவிருந்த அந்த ஃப்ளைட் தான் கீழே விழுந்து விபத்துக்கு உள்ளானது. இதே ஃப்ளைட்டில் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி டெல்லியிலேருந்து அகமதாபாத்துக்கு இந்த ஃப்ளைட் வந்திருக்கு. நல்லபடியாக பயணித்து தான் இந்த ஃப்ளைட்டு அகமதாபாத்தில் லேண்ட் ஆகிருக்கு. அதே ஃப்ளைட் 2 மணி நேரம் கழித்து திருப்பியும் செக் பண்ணி அது டேக் ஆஃப் ஆன போது தான் அது திரும்பவும் அது ஒரு விபத்துக்கு உள்ளானது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த 2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அந்த ஃப்ளைட்டில் என்ன நடந்திருக்கும் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். இதை பற்றி ஒருவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தோம்னா, அவர் ஒரு பேசஞ்சர். அந்த டெல்லியிலேருந்து அகமதாபாத்துக்கு பயணித்து வந்த ஒரு பேசஞ்சர் தான் அவருடைய ட்விட்டரில் ட்வீட் போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அந்த ஃப்ளைட்டில் நான் பயணிச்சுட்டு இருக்கும்போது சில விஷயத்தை நான் கவனித்தேன். அந்த ஃப்ளைட்டில் கம்ப்ரெசர் ஆன் ஆகியும் ஆஃப் ஆகியும் மாறி மாறி வந்துகிட்டே இருந்துச்சு. ஏசி சுத்தமாகவே ஒர்க்கே ஆகலைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மேலும் டேக் ஆஃப் ஆகும்போதும் திருப்பி லேண்ட் ஆகும்போதும் சில வித்தியாசமான விஷயங்களை நான் பார்க்க நேரிட்டது. நான் எவ்வளோ ஃப்ளைட்டில் நான் போயிருக்கேன், பயணிச்சிருக்கேன், எவ்வளோ தூரமான இடத்த கூட நான் கடந்து போயிருந்திருக்கேன், எவ்வளோ விதமான ஃப்ளைட்ஸை நான் பார்த்துருக்கேன். ஆனால் அன்றைய பயணம், இந்த குறிப்பிட்ட இந்த ஃப்ளைட்டில் அவர் பயணிட்ட விஷயத்த சொல்கிறாரு. அந்த பயணத்தில் சில விஷயம் நான் எதிர்பார்க்காத விதமாக நடந்துச்சு. அவ்வளவு ஸ்மூத்தாக இருந்தது அந்த ஃப்ளைட்டு. அதனுடைய வேகம் சற்று ஸ்லோவாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே நிறைய விஷயங்களை நான் கவனித்தேன். அங்கங்கே காயில்ஸு, இந்த மாதிரி வயர்ஸ் இதெல்லாமே அருந்து கிடந்ததை நான் பார்த்தேன். மேலும் சில விஷயம் என் மனசுக்கு சரியில்லை. அந்த ஃப்ளைட்டில் இதுக்கெல்லாம் எப்படிடா இன்ஸ்பெக்ஷன் பண்ணி இதை அலோவ் பண்ணி இப்படி பயணிக்க அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசஞ்சர் அவருடைய ட்வீட்டில் வீடியோவாகவுமே வெளியிட்டிருக்காரு. அந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் பகிர்றேன். நம்மளுடைய வீடியோவில் அது ஓடிட்டுருக்கு, நீங்கள் பாருங்கள். மேலும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃப்ளைட்டை பற்றி பேசும்போது ஒரு எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கிட்டத்தட்ட 2 இன்ஜின்ஸ் ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கும் இருக்கும். இந்த ஃப்ளைட்லேயும் அதே மாதிரி 2 இன்ஜின்கள் இருந்தது. ஒருவேளை டேக் ஆஃப் பண்ணும்போது ஒரு இன்ஜின் பழுதாக இருந்துச்சுன்னா இன்னொரு இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகிருந்துருக்கணும். ஆனால் அட் த டைம் 2 இன்ஜினுமே ஃபெயிலியர் ஆகிருக்கிறது ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி, வரலாற்றில் இந்த மாதிரி 2 இன்ஜின்களும் ஒரே நேரத்தில் பழுதானதே கிடையாதா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, கிட்டத்தட்ட 3 முறை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எப்படின்னா, ஒரு முறை அந்த மாதிரி ஃப்ளைட் பறந்துட்டு இருக்கும்போது ஒரு பேர்டு ஹிட் ஆகி அதனால் 2 இன்ஜின்களுமே பழுதாகி அந்த பிளேன் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2வது முறை இந்த மாதிரி கிராஷ் நடந்தது, அதாவது 2 இன்ஜின்களுமே பழுதானது எப்போ அப்படின்னா, ஃபியூவல் கண்டாமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபியூவலில் ஏதோ தரக்குறைவான விஷயங்கள் மிக்ஸ் ஆகி இருந்ததுனால அதனால் அந்த 2 இன்ஜின்களையுமே அட் த டைம் அது ஒர்க் ஆகாமல் போய் இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்தது. அன்னைக்குமே கிராஷ் ஆகிருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இவங்க குறிப்பிட்ட இந்த 2 விஷயமுமே சற்று மாறானது. இப்போ நடந்த சம்பவத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த சம்பவத்தை பார்க்கும்போது, இந்த சம்பவத்தில் ஃபியூவல் எல்லாமே ரொம்பவே அதிகமாக இருந்தது. ரொம்ப கிளியராக இன்ஸ்பெக்ஷன் செஞ்சு தான் ஸ்டார்ட் பண்ணி போயிருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, எந்த பேர்ட் ஹிட்டுமே இருக்காது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே ஹைட்டாக போகும்போது தான் எந்த பேர்ட்ஸ், வல்ச்சர்ஸ், கழுகு, இந்த மாதிரி பெரிய பறவைகள் ஹிட் ஆகும்போது தான் இந்த மாதிரி இன்ஜின் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் அப்படி டேக் ஆஃப் ஆகுது, அதோடைய அந்த எலிவேஷன் கிடைக்காதனால தான் திரும்பவுமே அது கீழே இறங்கி பில்டிங்கில் இடித்து ஹிட் ஆகி அது கிராஷ் ஆகிருச்சு. ஸோ அதுக்கான எந்த வாய்ப்பும் இதில் இல்லை. மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஃப்ளைட் 2014 வருஷம் வாங்கின ஃப்ளைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த ஃப்ளைட்டோட ஏஜ்
அதிகமானதுனால இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் இப்படி ஆயிருக்கா அப்படின்ற அந்த கோணத்துலையும் இன்வெஸ்டிகேஷனை இனிமேல் தொடருவாங்க. மேலும் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நபருக்கு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஹார்ட் அட்டாக் வர்றது ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது ஆக்சிடெண்ட் கிடையாது. அந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்பே சுகர் அதிகமாகவே அங்கே ஸ்டோர் ஆகி கரெக்டாக மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இல்லை கொழுப்பு அதிகமாக சேர்ந்து இது நாள்பட்ட நோயாக தான் அந்த ஹார்ட் அட்டாக்குமே அங்கே அரங்கேறுது அப்படின்றத நம்ம மறக்கக்கூடாது. அதே வியூகத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த ஃப்ளைட்டுமே கூட நாள்பட்ட அந்த அதிகமான நோய்கள் சேர்ற மாதிரி அதாவது நிறைய வருஷம் இந்த ஃப்ளைட்டோட உழைப்பு காரணமாகவோ இல்லை வேலை இருந்து இவங்க சரியாக கவனிக்காமல் மெயின்டெனன்ஸ் இல்லாத காரணத்தினால கூட இந்த ஆக்சிடெண்ட் நிகழ்ந்திருக்கலாம். இந்த டாடா குழுமம் எதுக்காக இவ்வளவு அதிகமாக வருஷமான இந்த ஃப்ளைட்டை இன்னும் இவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றது தான் தெரியல. அப்படி பார்க்கும்போது இந்த டாடா குழுமம் 1 கோடி ஒரு குடும்பத்துக்கு கொடுக்குறதுன்றது பெரிய விஷயமே கிடையாது. அண்ட் என் மனசில் பட்டதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். உங்கள் மனசில் இதே விஷயம் பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எஸ் ஜேரஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். until then, bye from your ஜேரஸ்.